எப்பவுமே உடல் ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கு, அங்கங்க மசில் பெயின் இருக்கு, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுது, சீக்கிரமாவே நான் சிக் ஆயிடுறேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்க பார்க்கலாம். உடம்புல எதிர்ப்பு சக்தியை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதும், உடம்புல ஸ்லீப் சைக்கிளை ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கும், பிரெயின் ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கும், கூடவே நம்ம பாடியில இருக்கிற கால்சியம் அப்சர்வ் பண்ணி நம்ம போனுக்கும் மசிலுக்கும் கொண்டு போறத இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே விட்டமின் டி தாங்க பண்ணுது. ஸோ விட்டமின் டி கம்மியா இருக்கும் போது தான் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமையும் நம்ம ஃபேஸ் பண்றோம். விட்டமின் டியோட சோர்ஸ் பாத்தீங்கன்னா சாப்பாட்டை விட நம்ம சன்லைட்ல இருந்து தாங்க உடம்பு நிறைய அப்சர்வ் பண்ணுது. சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா அது நான் வெஜிடேரியன்ல கொழுப்பு மீன்கள்லயும் முட்டையிலையும் தாங்க அதிகமா இருக்கு. சன்லைட்ல இருக்க யூவிபி ரேஸ் நம்ம ஸ்கின்ல படுறப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ங்கிறதோட வினை புரிஞ்சுதாங்க நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. சன்லைட்ல எல்லா டைம்லயும் யூவிபி ரேஸ் ஸ்ட்ராங்கா கிடைக்காதுங்க. முக்கியமா மார்னிங் 10 AM இருந்து ஆஃப்டர்நூன் 3 PM வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப நேரம் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம டெய்லி தேவைப்படுற 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வந்து ஒயிட் ஸ்கின்னா 10 to 15 மினிட்ஸும், பிளாக் ஸ்கின்னா 20 to 30 மினிட்ஸ் நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆனாலே போதுங்க. உலகத்துல வாங்குற 70% மக்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நார்மல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 30 to 100 இருக்கணும். உங்களுக்கு 10 to 30 இருக்குன்னா அது இன்சஃபிஷியன்ட் சொல்லும். அதுக்கு வந்து நீங்க சன்லைட் எக்ஸ்போஷர் கூட சேர்ந்து ஃபுட் மாடிஃபிகேஷன் பண்ணணும். இல்ல 10க்கு கீழே இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்குன்னா ரொம்ப டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். இதுக்கு வந்து நான் இன்சஃபிஷியன்ட் சொன்ன அந்த விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டு கூடவே டாக்டரை பார்த்துட்டு அவங்க சொல்ற சப்ளிமெண்ட்டையும் சேர்த்து எடுத்தாதான் இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும்.